இம்ப்ரூவ் யுவர் இங்கிலீஷ் பிஃபோர் 2026 இந்த சீரீஸில் இன்றைக்கி நம்ம ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேஸை பற்றி பார்க்க போகிறோம். இன், ஆன், அட் இந்த 3 ப்ரிப்போசிஷனும் எங்கே யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இன்சைட் எ பிளேஸ், இப்போது ஒரு பிளேஸ் இருக்குது, ஓகே, அந்த பிளேஸ்க்கு இன்சைடில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம இன் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஆம் இன் த ரூம், ஐ ஆம் இன் த ரூம்னு சொல்லலாம். ஆன் எந்த இடத்துல யூஸ் பண்ணால் டச்சிங் த சர்ஃபேஸ். இப்போ ஏதோ 2 பொருள் இருக்குது, அது ரெண்டுமே அதோட சர்ஃபேஸ் டச் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கும் போது அந்த இடத்துல நம்ம ஆன் யூஸ் பண்ணணும். அட் வந்து ஒரு எக்ஸாக்ட் பாயிண்ட்டையோ ஒரு பிளேஸை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம அட் யூஸ் பண்ணணும். த பென் இஸ் இன் த பேக், பேக் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே அந்த பென் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது இன். த புக் இஸ் ஆன் த டேபிள், டேபிளுக்கு மேலே அந்த புக்கு இருக்குது, அந்த 2 சர்ஃபேஸுமே டச் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஆன் யூஸ் பண்ணுறோம். தேர் இஸ் அ பிக்சர் ஆன் த வால், வால்க்கு மேலே அந்த பிக்சர் இருக்குது, அந்த 2 சர்ஃபேஸ் பிக்சரும் அந்த வாலும் டச் ஆகிட்டு இருக்கு. ஐ எம் அட் த டோர், நான் டோர் கிட்ட இருக்கேன். ஷீ இஸ் ஸ்கூல், இந்த இடத்துல இன் வருமோ ஆன் வருமா அட் வருமானு உங்களோட ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.